துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு என்கிற தெளிவினை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பல பேர் துன்பம் இல்லை, வேதனைகள் இல்லை, கஷ்டங்கள் இல்லை, எல்லாம் மகிழ்ச்சி தான், சந்தோஷம்தான், எல்லாம் ஆசீர்வாதங்கள் தான் என்று சொல்லி துன்பங்களை புறம் தள்ளுகின்ற, துன்பங்களை வெறுக்கின்ற, துன்பங்கள் வேண்டாம் என்று ஒதுக்குகின்ற மனநிலையை பார்க்கிறோம். ஆம் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு வெளிப்படையாகவே இந்த துன்பங்கள் உண்டு என்பதை அறுதியிட்டு சொல்லுகிறார், உறுதிபட கூறுகிறார். ஆம், நோய்கள் வருகிற போது நாம் துன்பத்தில் அவதி உறுகின்றோம். குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள், கஷ்டங்கள் வருகிற போது துன்பத்தில் உழலுகின்றோம். வேலை செய்கின்ற இடத்தில் வேலை பளுவின் காரணமாக துன்பத்தை அனுபவிக்கின்றோம். யாரையாவது நாம் இந்த உலகத்திலிருந்து இழந்து விடுகிற போது, நமக்கு நெருக்கமானவர்களை இழந்து தவிக்கும் போது துன்பத்தில் வாடுகின்றோம். இப்படி எல்லா சூழ்நிலையிலும் ஒரு மனிதனுக்கு துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. துன்பங்களே இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. எல்லாரிடத்திலும் இந்த துன்பங்கள் இருக்கின்றன. இதை வெளிப்படையாகவே சொல்லுகிற நமது ஆண்டவர் இயேசு இந்த துன்பங்களை சுட்டிக்காட்டி எனினும் துணிவுடன் இருங்கள் என்கிற நம்பிக்கையை தருகிறார். துன்பத்தில் நம்பிக்கை, துன்பத்தில் ஆறுதல், துன்பத்தில் உறுதியான விசுவாசத்தை நமக்கு ஆண்டவர் ஊட்டுவதை பார்க்கிறோம். எனினும் துணிவோடு இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். உங்கள் துன்பங்களை நான் வெற்றி கொண்டு விட்டேன். உங்கள் கவலைகளை நான் வெற்றி கொண்டு விட்டேன். உங்கள் வேதனைகளை நான் தனித்து விட்டேன். உங்கள் கஷ்டங்களை, மனபாரங்களை, துயரங்களை நான் வெற்றி கொண்டு விட்டேன் என்கிறார் ஆண்டவர். எப்படி இந்த துன்பங்களை அவர் வெற்றி கொண்டார் என்றால், சிலுவையில் தான் அந்த துன்பங்களை வெற்றி கொண்டார். இந்த மனித குலம் படுகின்ற பாடுகளை, வேதனைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை தன் சிலுவையினாலேயே, சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இயேசு அந்த மரணத்தின் வழியாக அவர் வெற்றி கொண்டு விட்டார். அந்த உயிர்ப்பில் நாம் இணைகின்ற பாக்கியம் பெறுகின்ற போது அவர் அந்த வெற்றியினுடைய சுவையை நமக்கு ஊட்டுகின்றார். இயேசுவினுடைய உயிர்ப்பை நாம் கொண்டாடி அந்த உயிர்ப்புக்கு சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ்கிற போது துன்பங்களை மறந்து அல்லது துன்பங்களை துவண்டு விடாமல் மன உறுதியோடு எதிர்த்து நின்று போராடுகிற போது உயிர்ப்பின் வெற்றி நமக்கு கிடைக்கின்றது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்பங்களை வெற்றி கொண்டு உயிர்ப்பின் தெய்வமாக இருக்கின்றார். துன்பங்களில் ஆண்டவருடைய உடனிருப்பை நம் வாழ்வில் நாம் உணர வேண்டும். கிறிஸ்து நம்மோடு நம் துன்பங்களில் இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு வேண்டும். அந்த உணர்வு இருந்தால் நாம் துவண்டு போக மாட்டோம், சோர்ந்து விட மாட்டோம், மனக்கவலை அடைய மாட்டோம், சோகத்தோடு இருக்க மாட்டோம். நம் மனநிலைகள் மாற ஆரம்பிக்கும். நம் செயல்பாடுகளில் வித்தியாசங்கள் ஏற்படும். நாம் சந்திக்கிற மனிதர்களில் நாமும் கூட நம்பிக்கை ஊட்டுகின்ற, துணிவை ஊட்டுகின்ற கிறிஸ்துவின் சாட்சிகளாக இருப்போம். ஒரு கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்த மக்கள் கூட்டம் திடீரென்று அல்லல் படுகிறது. காரணம், அந்த கப்பல் மிகப்பெரிய புயலினால் சிக்குண்டு அலகழிக்கப்படுகின்றது. அது இங்கும் அங்குமாக அலைகழிக்கப்படும் போது உயிருக்கு பயந்து கதறுகிறார்கள்.
வேதனைப்படுகிறார்கள். ஐயோ மடிய போகிறோமே என்கிற வருத்தம் அவர்களுக்குள் இருக்கிறது. ஆனாலும் அந்த கூட்டத்தில் ஒரு சிறுமி மகிழ்ச்சியோடு விளையாடிக் கொண்டே இருந்தாளாம். எதை பற்றியும் அவள் கவலைப்படாமல் இருந்தாளாம். கப்பல் மூழ்கிவிடுமே, படகு அலகடிக்கப்படுகிறதே, காற்றினுடைய புயலினுடைய வேகம் அதிகரிக்கிறதே என்று எந்த கவலையும் இல்லாமல் அந்த சிறுமி அந்த கப்பலுக்குள் விளையாடி கொண்டிருப்பதை ஆச்சரியத்தோடு பார்த்தார்களாம் எல்லோரும். ஏன், எதற்கு என்று கேட்டபோது அந்த சிறுமி சொன்னாலாம், எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு ஒன்றும் ஆகிவிடாது, நிச்சயமாக பத்திரமாக நான் அடுத்த கரைக்கு சென்று சேருவேன். ஏனென்றால் இந்த கப்பலை ஓட்டுவது என் தந்தை. என் தந்தை என்னை பத்திரமாக நிச்சயம் அழைத்து கொண்டு போய் மறுக்கரையில் விடுவார் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. எனவே நான் கவலைப்படவில்லை என்று சொன்னாராம். ஆம் அன்பிற்குரியவர்களே, துன்பம் என்கிற கடலில் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நீந்திக் கொண்டிருக்கிறோம். இந்த துன்பத்தினால் நாம் மூழ்கக்கூடிய நிலை நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த துன்பத்தினால் அவதிப்படுகிறவர்களாக அனுதினமும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கை என்கிற கப்பலை பாதுகாப்பாக வழிநடத்த ஒரு மாலுமியாய் கிறிஸ்து நம்மோடு உடனிருக்கிறார். கிறிஸ்து நம்மோடு உடனிருப்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் நாம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு பழகிக் கொள்வோம். துன்பங்களை எதிர்கொள்வதற்கு பழகிக் கொள்வோம். வேதனையில் துவண்டு விடாமல் மன உறுதியுடன் இருப்போம். துணிவோடு இருங்கள், நான் தான் உலகின் மீது நான் வெற்றி கொண்டு விட்டேன் என்கிறார் நமது ஆண்டவர். உறுதியான நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைத்தால் நமக்கும் வெற்றி உண்டு, துன்பங்களில் மகிழ்ச்சி உண்டு. உறுதியான நம்பிக்கையோடு இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமென்.